ABG. அடுத்ததாக மிஸ்டர் ABJS கேசவகிருஷ்ணன் கணபதி, சேர்மன் வெங்கடேஸ்வரா எஜுகேஷனல் ட்ரஸ்ட், காஞ்சிபுரம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக மிஸ்டர் போஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம சீஃப் கெஸ்ட் எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ அடுத்து நம்ம இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க எல்லாரையுமே அப்படியே கூப்பிடலாமா? விஜயன் ஜெயிலர் ஆக்டர், அடுத்ததாக டைரக்டர் அண்ட் ரைட்டருமான சோனு அவர்களை சிறு வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கிறோம். இந்த இடத்துல ஆக்சுவலி வந்து நான் நிற்கிறதுக்கே ஒரு பெருமையாக நான் நினைக்கிறேன். ஏன்னா ஹலோ ஹாய், ஆக்சுவலி இந்த இடத்துல நான் வந்து நிற்கிறதுக்கே கொஞ்சம் பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா ஜீவா சார் எனக்கு ஒரு 5-6 வருஷமாக தெரியும். அவருக்கு ஒரு ரெண்டாவது ஒரு பிள்ளை மாதிரி தான். நான் காளிகேஷம் எடுக்கும்போதே அவர் நல்ல ஒரு பழக்கம். அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ப்ராஜெக்டுக்காக நிறைய சப்போர்ட்டும் பண்ணியிருக்கிறாரு. இந்த லாஸ்ட் நைட்டுங்கிறது வந்து எப்படி உருவாச்சுன்னா, ஆக்சுவலி ஒரு டீ கடையில் இருந்து நாங்கள் யோசித்த ஒரு ப்ராஜெக்ட் தான் இது. இந்த அளவுக்கு வருங்கிறது சத்தியமாக எங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப பேசிக்காக ஒரு சின்ன ஒரு படப்படப்பு எல்லாமே இருக்கும் மைண்டுக்குள்ளே. சரி ஓகே, எப்படிடா முடிக்க போகிறோம், அந்த கவலை ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம், அதுக்கப்புறம் நடக்கிறது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்டு தான். அதுக்கப்புறம் தான் நான் க்ரூவை சேர்த்தேன். ஒரு பையன் மூலமாக சஞ்சய் ஒரு பையனை எனக்கு ரொம்ப பழக்கமாச்சு. அவனும் நானும் ஒரு டிஸ்கஷனில் உட்காரும்போது தான் இந்த ஸ்கிரிப்டோட டெப்த்ன்றதே நாங்கள் போயிட்டோம். ஓகே, அந்த ஸ்கிரிப்டில் வந்து ரொம்ப ஆழமான ஒரு கண்டென்ட் இருக்குங்கிறத அதுக்கப்புறம் அவன் சொல்லி எனக்கு புரிய வந்துச்சு. அப்போ அதை ரைட் இருந்துச்சு. சரி ஓகே, இது ஒரு நெக்ஸ்ட் லெவலில் போய் சேர்த்தரலாம், நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்டா, இதுக்கு இன்னும் நமக்கு ஆள் தேவை இருக்குது, என்ன பண்ணலாங்கிறத யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போதான் சிதம்பரம் அவர் எனக்கு ஒரு படம் மூலமாக எனக்கு பழக்கமானார். ஏன்னா காசெல்லாம் சேர்த்த வச்ச பைசாலாம் எதுவுமே கிடையாது. ஓகே, எல்லாம் ஒரு கனவு கஷ்டம் முடிக்கணும், அந்த ஒரு கட்டாயம் வரும். அப்போ கேமராமேன் கிட்ட போய் பேசணும். பினு மாதவன், அவர் நேஷ்னல் அவார்டு வாங்கின பினு, அவர் கேமராமேன். அப்போது அவர்கிட்ட போய் வந்து பேசினோம். இப்படி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குங்க, எனக்கு இது பண்ணி கொடுங்க. ஏன்னா எனக்கு தெரியும் இந்த ப்ராஜெக்ட் எப்படியாவது வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பேசினேன். சரி வாடா நம்ம படம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஒரு வழியா. அப்போ சரி, எனக்கு அது ஒரு ரெண்டாவது ஒரு பலம் கிடைச்ச ஒரு ஃபீல் பண்ணேன். இங்க அப்புறம் எனக்கு ஒரு ப்ளஸ் எனக்கு ஒரு ஃபீல்.
கிடச்சிச்சு. ஹலோ ஹலோ கேக்குதா? வந்து ஸ்டார்ட் பண்ண போகும்போது மீஸ் தேடுறதுக்கு ரொம்ப கஷ்டம். எப்படின்னா ஒவ்வொரு கேரக்டர்ஸை நம்ம எடுக்கும்போது அவங்களுக்கு எப்படி நம்ம ட்ரெயின் பண்ண போகிறோம், ஏன்னா எல்லாருமே நியூ ஃபேஸஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். ஏன்னா ஆர்டிஸ்ட் பண்ணுற அளவுக்கு நம்மள்ட்ட பட்ஜெட் என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிக்கும்போது சரி ஃபேஸஸ் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு தைரியம் வந்து அப்போது ஜானுங்கிறவங்கள்ட்ட பேசினேன். ட்ரீட் பண்ணியிருக்காங்க, என் கூட பண்ணியிருக்காங்க. அப்போது ஓகே நான் பண்ணித்தரேன் வந்து பண்ணித்தரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொன்னாங்க. ஓகே அப்போ ஒரு ஹீரோனி கிடச்சிட்டாங்க, இன்னும் எனக்கு 3 பேர் தேவை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பயத்தோடவும் இது எல்லாமே எப்படி இதெல்லாம் எடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்துச்சு. சரி அப்போ அவங்களுக்கு எனக்கு வேறு ரெஃபரன்ஸ் நிறைய குரூப்ஸ் அவங்க மூலமாக கான்டாக்ட்ஸ் எடுத்தேன். அப்படி 2 பேர் கேட்டாங்க, சானியா அதுக்கப்புறம் சோனா, இவங்க எல்லாம் இதுக்குள்ளே கொண்டு வந்தேன். அதுக்கு இன்னொரு மெயின் அது கோஸ்ட் கேரக்டர், அது வந்து வெயிட்டாக இருக்கணும், ஏன்னா அதுதான் கதையோட கருவே இருக்கணும். அப்போ அந்த கதைக்கு ஒரு கரு உருவாகணும்னா அந்த பொண்ணு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கணும், ஏன்னா ரொம்ப அழகான பொண்ணாகவும் இருக்கணும், ஒரு கிராமத்து பொண்ணாகவும் இருக்கணும். அப்போ நான் ரொம்ப தேடினேன். அப்படி தான் ஒரு தில்லுங்கிற ஒரு கேரக்டர் எனக்கு கண்ணில் மாட்டிச்சு. ஏன்னா அவங்களும் அந்த கதைக்கு ஆப்டாக இருந்தாங்க. அப்படி அந்த தில்லுங்கிற கேரக்டர் கூப்பிட்டு பேசி ஓகே எல்லாம் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஷூட் ஆரம்பிக்குது. ஃபஸ்ட் டே வந்து மழை, ஹெவி ரெயினாக இருந்துச்சு. அந்த இடத்துல நான் என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது கடவுளாக பார்த்து அந்த மழையை கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணாங்க. அந்த ஷாட் எடுத்து முடிக்கிறது வரை எனக்கு எந்த மழை பிரச்சனையும் இல்லை. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டே ஓகே நம்ம தோத்துட்டோமோ அப்படின்னு ஒரு செகண்ட் யோசித்தேன். அதுக்கப்புறம் மழை நின்னதும் எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த காலேஜ் ஷூட்ஸு இது எல்லாமே எனக்கு ரொம்ப மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருந்துச்சு. சரி எல்லாம் பேசிக்காக எல்லாமே பண்ணிட்டோம், ஷூட்லலாம் முடிச்சிட்டோம், இனி அடுத்த கட்டம் என்ன பண்ண போகிறோங்கிறது திணறிச்சு. ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே கேமரா உடையிறது இதெல்லாம் நடந்துச்சு. ஏன்னா அது நாங்கள் எடுத்த இடம் வந்து பன்னியோட ஒரு ராஜ்யம். ஏன்னா அந்த காலேஜை மூடியே கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அப்போ அந்த காலேஜுக்குள்ளே நாங்கள் உள்ளே போகிறதே ரொம்ப பயந்து தான் உள்ளே போயிட்டு இருந்தோம். ஏன்னா எங்கே என்ன நடக்குன்னே தெரியாது. ஏன்னா நைட் ஷூட் இருக்குது, டே ஷூட் இருக்குது, எல்லாமே பண்ணணும். அப்போது ஒரு நாள் வந்து பண்ணி அடிச்சுட்டு கேமரா கொஞ்சம் இதாகிடுச்சு, பிரச்சனை ஆயிடுச்சு. அப்போது போஸுங்கிற அவர் வந்தார். ஆக்சுவலாக அவர் எனக்கு ரொம்ப ஒரு 5-6 வருஷமாக பழக்கம். எப்படி இவங்கள்ட்ட நான் கேட்குறது, எனக்கு பைசா வேறு ஷார்ட்டேஜ். அப்போது அதுலேயும் ஒரு சின்ன சின்ன ஹெல்ப்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் அவங்கள்ட்ட படம் எடுக்கிறேன் அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. அப்போது எனக்கு பேமெண்ட் கொஞ்சம் வாங்கி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது இப்படி ஒரு மேட்ரு நடந்தால் 4 மணிக்கு ஆக்சுவலி நடக்கும்போது யாருமே ஃபோன் கூட எடுக்க மாட்டாங்க. அவர் ஃபோன் எடுத்து டக்குன்னு தம்பி எங்கடா இருக்க, என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை அப்படின்லாம் என்கிட்ட கேட்டார். அப்போ நான் சொன்னேன், ஆனால் இப்படி கேமரா ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போது சென்னையிலேருந்து அவர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. அது ஒரு பெரிய எனக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் என்ன நடக்குது என்ன ஏதுங்கிறத அவர்கிட்ட சொன்னேன். அப்போது இந்த படத்தோட பேக் போனாக இருந்தது அவர் தான். ரொம்ப எனக்கு எல்லா இடத்துலையும் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார். இந்த படத்தை முடித்து இவ்வளோ தூரத்துக்கு எனக்கு போஸ்டர் ரிலீஸ் வர கொண்டு வந்து சேர்த்துருக்காரு. அப்படி இந்த படம் வந்து முடிஞ்சிச்சு. இது ஒரு லாங் ஸ்டோரியாக இருந்தாலும் எங்களோட ஒரு ஹார்ட் ஒர்க் இதில் பயங்கரமாக இருக்குது. இந்த படத்தை பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே இதில் ஒரு ஃபீல் இருக்குடா, நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் போய் பார்க்கணும். ஏன்னா இது சமுதாயத்துக்கு ரொம்ப தேவையான ஒரு படம். ஏன்னா இது வந்து ஒரு சைல்டு அப்யூஸான ஒரு அவேர்னஸ் ஆன ஒரு படம் கூட. அதனால் கண்டிப்பாக எல்லோரும் போய் பாருங்கள். ஆக்சுவலி இங்கே இருக்கிற எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணணும். பேசிக்காக எங்கள் அப்பாவுக்கும் தேங்க் பண்ணணும். ஏன்னா நிறைய இடத்துல வந்து எனக்கு சரி ஓகே நான் போய் ரூமுக்குள்ளே இருக்கும்போதெல்லாம் எங்கள் அப்பா என்னென்ன பண்ணுறேன்லாம் தெரியாது. ஆனால் நான் அழுதுட்டு இருந்திருக்கேன் அந்த இடத்துல. அதை எங்கள் அப்பாட்ட சொல்ல மாட்டேன். ஏன்னா எங்கள் அப்பா நான் என்னையோட அதிகமாக ஃபீல் பண்ணுவார். ஏன்னா நான் தோத்துட்டே இருக்கேன், என்னடா அப்படி ஒரு ஃபீல் இருக்குது. அப்போது சரி ஓகே இந்த படத்தை முடித்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா கிட்ட நான் சொன்னேன், அப்பா நான் முடிச்சிட்டேன், எல்லோரும் எனக்கு சப்போர்ட் கிடைக்குதுப்பா, கண்டிப்பாக ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள்லாம் இருக்கிறீங்க, என்னை காப்பாற்றுவீங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா எல்லா படமும் எங்கேயோ போய் எங்கேயோ அழிஞ்சு போகுது.
எனக்கு லைஃப்பில் இந்த படம் வந்து ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. செக் செக் செக். வணக்கம். எல்லா அன்பு உள்ளங்கள், மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். நான் ஜீவா. நான் வந்து சோனு உடைய ஃப்ரெண்ட் ஆக்சுவலாக. ஸோ எதுக்காக நான் வந்து இப்போ இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இங்கே வந்தேன்னு சொன்னால், சோனு வந்து ரொம்ப எமோஷனலாக இருக்கிற. ஓகே, உன்னுடைய பாட்டம் புரியுது எனக்கு. காளிகேசம் அப்படிங்கிற ஒரு படத்தில் தொடங்கின எங்களுடைய ரிலேஷன் இன்னைக்கு இந்த மேடையில் இருக்குது. ஓகே, நான் சோனுவை எப்பவும் பார்க்கும்போது, அதாவது ஒரு சின்ன பிறந்த குழந்தை வந்து படுத்திருக்கோம். கொஞ்ச நாள் கழிஞ்சு அது எலும்ப ட்ரை பண்ணும், கீழே விழும். கமந்து படுக்க ட்ரை பண்ணும், விழும் முடியாது. கொஞ்ச நாள் கழிஞ்சு கமந்து படுக்கும். அதுக்கப்புறம் அது வந்து உட்கார ட்ரை பண்ணும், கீழே விழும். உட்கார ட்ரை பண்ணும், திரும்ப கீழே விழும். அப்புறம் உட்காந்துரும். கொஞ்ச நாள் கழிஞ்சு எலும்ப ட்ரை பண்ணும், முடியாது, கீழே விழும். எலும்ப ட்ரை பண்ணும், முடியாது, கீழே விழும். எலும்பி நின்றோம். கொஞ்ச நாள் கழிஞ்சு நடக்க பழகும். நடந்து 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 படிக்கும், கீழே விழும், எலும்பும் நடக்கும், ஓடும், சாடும், ஜம்ப் பண்ணும். ஸோ சோனுவை பார்க்கும்போது நான் வந்து அதை பார்க்குறேன். ஏன்னா நான் சோனுவை பார்க்கும்போது, இனிஷியலாக பார்க்கும்போது நிறைய இடத்துல நிறைய ஏமாற்றங்கள், அது மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நான் சோனுவை பார்த்தேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு உள்ளால தொடங்கின அந்த உறவு தான் இன்னைக்கு இங்கே இருக்குது. இங்கே பால்கி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு நண்பர் இருப்பார். அதோ அந்த இடத்துல அந்த கார்னரில் உட்காந்துருக்கிறாரு. தேங்க்யூ ஸோ மச் பால்கி. ஓகே, ஸோ உன்னோட எமோஷனுக்காக தான் நான் இப்போ வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட். உனக்கு எல்லா சக்ஸஸ்ஃபுல்லும் கிடைக்கும். உன் பேச்சில் பாட்டே இருக்குது, ஆனால் உனக்கு நிறைய திறமை இருக்குது. எல்லாம் வெளியில் கொண்டு வா. ஓகே, நெக்ஸ்ட். அடுத்ததாக தமிழ்நாடு ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம் அசோசியேஷன் பிரசிடென்ட் திரு ஆர்.கே. அன்புசெல்வன் அவர்களை பேசுமாறு மேடை கலைக்கிறோம். வணக்கம். வந்திருக்க மீடியா நண்பர் அவர்களுக்கும் மேடையில் இருக்க அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். படம் எடுத்தால் அழுது தான் ஆகணும். தம்பி சோனு சொன்னாப்புல, அது அந்த காலத்தில் எம்ஜிஆர் காலத்தில் படம் எடுத்தெல்லாம் அழுதுட்டு தான் படம் எடுத்துட்டு யாரும் சந்தோஷமாக படம் எடுக்கலை. அதை சோனுக்கு சொல்லிக்கிறேன். சினிமாங்கிறது கஷ்டப்பட்டு தான் ஜெயிக்க முடியும். கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது. ரஜினியா சொன்ன மாரி எதுவுமே கஷ்டப்படாமல் எந்த சூழ்நிலையும் கிடைக்காது. கஷ்டப்பட்டு தான் வரணும். அது சினிமா எடுத்தால் A to Z தெரிஞ்சு தான் வரணும். தம்பி சொன்னாப்புல ஏகப்பட்ட கஷ்டத்தை. நானும் ஒரு படம் எடுத்தேன். நம்ம வீட்டு படத்துலேயே சாப்பிடுவான், நம்ம வீட்டு படத்துலேயே ரூம் போடுவான், நம்ம ரூம் படத்துலேயே சீட் ஆடுவான், நம்ம ரூம்லேயே சுற்றி வருவான். ஆனால் ஒழுங்காக ஷூட்டிங் பண்ண மாட்டான். எல்லாமே சுற்றி வந்துட்டு இந்த படம் வெளியே வராதும்மா, உப்மாக்கு மேனியும்மா அப்படின்னு இவங்களே சொல்லுவான். ஏன்னா என் படத்துலேயே நடந்த இதில் சொல்லி அதுக்கப்புறம் எல்லாம் ரூம் போட்டு எல்லாரையும் அடித்து கூப்பிட்டு சொல்லி அமிச்சேன். நாங்கள் ப்ரொடியூசர் பணம் போட்டு படம் எடுத்தால் நீங்கள் வேலை செஞ்சு சம்பளம் வாங்கிட்டு ஒழுங்காக வேலை சொன்னால் இல்லை தெரியாமல் பண்ணி சொல்லி கேட்க நகர் அரசாங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து, என் மனைவி தான் ப்ரொடியூசரு, கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் எல்லாம் மன்னிப்பு கேட்டு போகலாம். ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் இல்லைன்னா சினிமா இல்லை, ஒன்றுமே இல்லை, யாருமே கிடையாது. எவ்வளோ நாளைக்கு மக்கள்கிட்ட போய் பேட்டி எடுத்து ஓட்ட முடியும்? அந்த சினிமா ஒன்றை மட்டும் நேசிங்க. நான் ஒவ்வொரு நாளையும் தான் சொல்லுவேன். இப்போ சினிமா இல்லைன்னா அந்த ஸ்டூடியோ வச்சுருப்பாரா? இப்போ நம்ம இருக்க முடியுமா? இவங்களாம் வந்து பேசுவாங்களா? என்ன இருக்கு சொல்லுங்கள். அதனால் சினிமாவை ஃபஸ்ட்டு நேசிங்க. ஒரு ப்ரொடியூசர் படம் எடுக்க வரானா அவனை சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் 10 ரூபா சாப்பிடுங்க. சொல்லுவாங்களே தேன் எடுக்கிறோம் போகிறோம் எனக்கு இருக்க மாட்டான். நீங்கள் 10 ரூபா சாப்பிடுங்க, ஆனால் அவன் துரோகம் பண்ணாதீங்க. எல்லாத்துலையும் கமிஷனு எல்லாமே. இந்த பையன் சொல்கிறாப்புல, இப்போ இந்த படத்தை யார் ரிலீஸ் பண்ண முடியும்? இப்போ நாங்கள் தான் சப்போர்ட் பண்ணோம். எங்கேயோ ஏதோ எப்படியோ பண்ணி படத்தை முடிச்சு இப்போ எங்கள் சங்கத்துக்கு வரும்போது நாங்கள் தான் சப்போர்ட் பண்ணோம். இன்னொன்று என்ன, சினிமாவில் இன்றைக்கி சினிமா வாழ வச்சுருக்குன்னா அது தினத்தந்தி மட்டும்தான். இன்றைக்கி உலக லெவலில் சினிமாவுக்கு சப்போர்ட் பண்ண ஒரே நிறுவனம் இன்றைக்கி தினத்தந்தி மட்டும்தான். 10 லட்ச ரூபா எங்களுக்கு விளம்பரத்தை கொடுத்து, நான் 10,000 ரூபா தான் வாங்குறேன் எங்கள் சங்கத்தில், ஆனால் 10 லட்ச ரூபாய்க்கு நாங்கள் விளம்பரத்தை எங்கள் சங்கத்தில் கொடுக்குறோம், சென்சார் கொடுக்குறோம். அப்படிங்கும்போது நீங்கள் படத்தை நல்லா எடுங்க. நீங்கள் நல்லா படத்தை எடுங்க. உங்கள் சினிமா என்றைக்குமே கைவிடாது. சினிமா என்றைக்குமே கைவிடாது. என்ன காரணம்? இன்றைக்கி 100 கோடி 200 கோடி 300 கோடி படம் எடுத்தவங்களுக்கு ஒன்றில் ஓப்பனாக சொல்கிறேன் இல்லை, என்ன பயமும் கிடையாது. நீ தலையும் போயிடுச்சு, தளபதியும் போயிடுச்சு சினிமாவிலேருந்து. நீ 2 வருஷத்துக்கு 1 வருஷம் தான் சினிமா கிடையாது. அப்போ நீங்கள் படத்தை நல்லா எடுங்க. நீங்கள் நல்ல குறைஞ்ச பட்ஜெட்டில் ஒரு படத்தை எடுத்து வந்தீங்கன்னா சினிமா என்றைக்குமே நீங்கள் ஜெயிச்சு வந்துட்டு அடுத்த படம் நீங்கள் எடுத்துகிட்டே இருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி சினிமா எடுக்க எல்லாமே சிறு படம் தான் வர்றாங்க. என்ன காரணம்? ஒரு கேமரா, ஒரு 10 பேர் பசங்க அழகாக எடுத்து வந்து படம் எடுத்து வராங்க. அந்த கண்டென்ட் நல்லபடியாக எடுத்திங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அடையும்.
தயவு செய்து இனிமேல் இந்த ரஜினி, விஜய், அஜித், சூர்யா, சிம்பு, தனுஷ், சிவகார்த்திகேயன், விஜய் சேது அப்படின்னு நினச்சி யாரும் படம் பார்க்க போகாதீங்க. சிறு படத்தை காப்பாற்றுங்க. சிறு படம் தான் அதிகமாக இன்றைக்கி வாரத்தில் நீங்கள் ஒரு 10 படம் ஆடியன்ஸ் நடக்குதுன்னா அது எங்களுடைய சங்க படமும் சின்ன சின்ன படம் தான் நடக்குது. வேறு எந்த பெரிய படம் நடக்கலை. தயவு செய்து சொல்கிறேன், சிறு படம் சப்போர்ட் பண்ணுங்கள். மீடியா உங்களுக்கு தான் நேராக சொல்கிறேன், இந்த கண்டென்ட்லாம் நல்லா போடுங்க. ஏன்னா எங்களோட படங்கள் அதிகமாக வரதான் மீடியா வளரும், சினிமா வளரும், நிறைய நடிகர்கள் வரும். ஏன்னா ஒரு 10 பேரை வச்சுட்டு எவ்வளோ நம்ம படம் போட்ட முடியும் சொல்லுங்கள்? ஒரு 10 பேர் இருந்தால் போதும், விவசாயம் ஒரு 10 பேர் இருந்தால் போதுமா? எல்லோரும் உழைக்கணும்ல. அதுமாதிரி எல்லாருமே ஜெயிக்கணும்னா இன்னும் நல்ல படத்தை எடுங்க. தயவு செய்து பெரிய படம் ஓட்டு பாருங்க. ஒன்றும் இந்த மங்காத்தான ஒரு படம் 15 வருஷம் வச்சு ரிலீஸ் பண்ணாங்க. அது ஆர்டிஸ்ட் வேல்யூ 300 கோடினாங்க. ஆனால் அதே சின்ன படம் ஓடலை. காரணம் இவங்க அந்தமாரி பண்ணிடுறாங்க, ஒரு மாயை உருவாக்கிடுறாங்க. பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் விட்டுருங்க. 2025 மிகப்பெரிய ஹிட் ஆனது சிறைன்னு ஒரு படம். 2026 தலைவர் தம்பி தலைமையிலன்னு ஒரு படம். அந்த படம் பாருங்கள். அதெல்லாம் இன்றைக்கி ஆடியன்ஸ் ஏகப்பட்ட பேர் பார்க்க. அதனால் சினிமாவை எல்லாருமே பார்க்க வராங்க. நீங்கள் நல்ல படத்தை எடுத்தீங்கன்னா சினிமா உங்களை எல்லாம் மேலே கொண்டு போகணும்னு சொல்லி எந்த சூழ்நிலையும் எந்த பிரச்சனாலும் என்னோடய சங்கத்தை அணுகுங்க. எல்லா சூழ்நிலையும் நான் சப்போர்ட் பண்ணி தரேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சார் வாங்க சார், அவங்கள பற்றி சொல்லிடுங்க. நான் பொதுவாகவே என்னுடைய சினிமாவை பற்றி தான் பேசுவேன், ப்ரொடியூசரை பற்றி பேசுவேன். ஏன்னா ப்ரொடியூசர் தான் மெயின். ஆனால் இந்த கூல் சர்வீஸுக்கு வர வைக்கிறதுக்கு மெயின் காரணமே நான் தான். சொல்லலைன்ட்டாப்புல. தயவு செய்து கூல் சர்வீஸை எல்லா ஃபங்க்ஷனுமே கூப்பிடுங்க. அவர் ஒரே சொல்கிறார், சார் நான் எல்லாத்தையும் வரேன் சார், என்ன படத்தை யாருமே நடிக்க வைக்க மாட்டேங்க சார், அது ஒன்று தான் வருத்தமாக இருக்கிறாரு. அதையும் இந்த மீடியா மூலியமாக கேட்டுக்கிறேன். எந்த சூழ்நிலையும் சிறு படம் யார் படம் எடுத்தாலும் கூல் சர்வீஸை யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணாமல. நன்றி, வணக்கம். ஹாப்பியா சார்? ஹாப்பியா சார்? உங்களை தான் சந்தோஷமா இருக்கீங்களா? அடுத்ததாக ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் டிஸ்ட்ரிபியூட்டர் திரு ஜெனிஷ் அவர்களை பேசுமாறு மேடை கலைக்கிறோம். இந்த படத்தின் டிஓபி திரு பினு மாதவன் அவர்களை மேடை கலைக்கிறோம். பினு மாதவன் நேஷனல் அவார்டு வின்னர், ஸ்டேஜுக்கு வாங்க. ஆமாம், அவர் ஒரு நேஷனல் அவார்டு வின்னர். வாழ்த்துக்கள் சார். மிஸ்டர் ஏ ஜேம்ஸ் ஹைகோர்ட் அட்வொகேட் அவர்களை மேடை கலைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026 ஒரு ஃபஸ்ட் ஈவெண்ட் மூலமாக உங்களை சந்திக்கிறது மகிழ்ச்சி. சிறு முதலீட்டு படங்கள் தான் இன்றைக்கி ஸ்ட்ராங்காக இருக்குது, சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்றத எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போது திரு அன்பு செல்வன் சார் அதே தான் சொன்னாங்க. ரீசெண்ட்லி நம்ம பார்த்துட்ருக்கோம், ஒரு 10 crore எடுக்கப்படுற படங்கள் தான் பெருசாக ரெவன்யூ ஆட் பண்ணுது. பெரிய படங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்றது. ஸோ அந்த வகையில் இந்த படம் ஆட் ஆகிருக்கு. ஸோ எங்களுக்கும் எங்களோட ஆக்ஷன் ரியாக்ஷனும் மேக்ஸிமம் சிறு முதலீட்டு படங்களை தான் நாங்கள் தேட்ரிக்கல் கோஆர்டினேஷன் அண்ட் அதர் ரைட்ஸ் கோஆர்டினேஷனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ரீசெண்ட்லி ஜாக்கின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. ஃபஸ்ட் வீக்கில் அவங்களால குறிப்பிட்ட தேட்டர்ஸை அட்டென்ட் பண்ண முடியல. எங்ககிட்ட சப்போர்ட் கேட்டு நாங்கள் சப்போர்ட் பண்ணி இப்போது தமிழ்நாடு முழுக்க செகண்ட் வீக்கில் நல்லபடியாக ரன் ஆகி தேர்ட் வீக்குக்கும் நாங்கள் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதை ஹாப்பியாக ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா தரமான கண்டென்ட் எப்போவுமே தோற்றக்கூடாது அப்படின்றதுல நம்ம ஒவ்வொருத்தருக்கும், சினிமாவில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் சினிமா ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். இப்போ அந்த டேரக்டர் ஷேர் பண்ணாங்க, ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் ஒரு பெயின்ஃபுல் விஷயம் இருக்கும், ஜாய்ஃபுல்லாகவும் இருக்கும். இவங்க சொன்னாங்க நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி ஃபஸ்ட் டேயில் ஆரம்பித்து இன்றைக்கி வரைக்கும் வந்து சேர்ந்துருக்காங்க. ஆக்சுவலாக பிரதர் இதுவே ஒரு பெரிய வெற்றி தான். நீங்கள் இவ்வளோ பேர் முன்னாடி இந்த ஒரு மேடையும் உங்களோட பெரிய வெற்றி. ரிலீஸ்க்கு பக்கத்தில் வந்துட்டீங்க. ஸோ ரிலீஸே இன்றைக்கி மிகப்பெரிய வெற்றி. அதுக்கப்புறம் தான் கமர்ஷியல் திங்ஸ் எல்லாமே.
ஸோ இந்த படம் விரைவில் தேட்டருக்கு வரும்னு நம்புகிறேன். அவர் ஒரு விஷயம் சொன்னார், இதில் வந்து அப்பார்ட் ஃப்ரம் கமர்ஷியல் அந்த ஒரு ஹாரர் த்ரில்லர் மூட் இருக்குது, அதை தாண்டி ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கோம் அப்படின்ட்டுருக்காங்க. கண்டிப்பாக இன்றைக்கி மெசேஜ் ஏதாவது ஒரு வகையில் தேவைப்படுது. மெசேஜ் மட்டும் இல்லை, என்டர்டெயின் பண்ணுற ஒரு விஷயத்துக்குள்ளே மெசேஜ் இன்டெரக்டாக இருந்தாலும் டேரெக்டாக இருந்தாலும் அது ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். சொசைட்டியில் அவ்வளோ விஷயங்கள் தேவைப்படுது. அதை இங்கே கொடுத்தது உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களுக்கும் அந்த டீமில் உள்ள ஒவ்வொருத்தரும் நிறைய பேர் வந்திருக்காங்க, ஆல்மோஸ்ட் எல்லாருமே இதில் ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க. எல்லாரோட முயற்சிக்கும் வாழ்த்துக்கள். நேஷனல் அவார்டு வின்னர் ஒருத்தங்க இந்த படத்தில் டிஓபி ஒர்க் பண்ணியிருக்காங்க, அது ஒரு ப்ரௌட் திங். ஃபைனலி இந்த ஒரு சிறு முதலீட்டு படம் அப்படின்றத தாண்டி இதுக்கு இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் ஆக்டிவாக இருக்கிறவங்க, ஒரு பிரபலமாக இருக்கிற முக்கியமானவங்க ஆளுமைகள் இந்த மேடையில் இருக்காங்க. மதுவந்தி மேம், குல்சுரேஷ் சார், சுரேஸ்வர் சார், இவங்க எல்லாருமே நம்ம இண்டஸ்ட்ரியில் பல வருஷங்களாக பார்த்துட்ருக்கோம். பல ஆஸ்பெக்டில் அவங்க வந்து இது என்கரேஜ் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். சிறு முதலீட்டு தயாரிப்பாளர் சங்கம் வந்து எப்போவுமே பேரில் மட்டும் இல்லாமல் செயல்லையும் இருந்துகிட்ருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். அவங்க எப்போவுமே சார் வந்து போல்டாக அதை தெரிவிச்சிட்ருக்காங்க. எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்தோட இயக்குனர், தயாரிப்பாளர் மற்றும் ஆக்ட் பண்ணவங்க, டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். விரைவில் திரையில் சந்திப்போம். தேங்க்யூ. அடுத்ததாக ஆக்டர் மிஸ்டர் சுரேஷ் அவர்களை பேசுமாறு மேடை கலைக்கிறோம். கூல் சுரேஷ் சார், உங்களை தான், வாங்க. கூல் சுரேஷ் அவர்களை வாங்க சார். அதுதான் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள், பிஆர்ஓ யார் பேர்? சரண். ஓ ப்ளீஸ் வாங்க சார். சூப்பர், நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்கீங்க. ஒரு கிளாப் கொடுக்கலாமா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை, அதனால் தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிடுங்க. போங்க போங்க. இந்த திரைப்படம் இங்கிலீஷில் எழுதியிருக்கிறதுனால எனக்கு படிக்க தெரியல. அப்போ நான் பிஆர்ஓ கிட்ட தான் கேட்டேன், சார் இங்கிலீஷில் பேர் போட்டிருக்கேன் சார், இங்கிலீஷ் படமா அப்படின்னேன். இல்லை சார், இது தமிழ் படம் தான், ஆனால் இங்கிலீஷ் டைட்டில் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். படம் பேர் என்ன அப்படின்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் நைட்டுன்ட்டார். சார் என்ன சார் ஃபஸ்ட் நைட்டுன்னு ஒரு படமா? சார் ஃபஸ்ட்டு இல்லை சார், லாஸ்ட் நைட். அந்த நேரம் அவர் சிக்னல் சரியாக கிடைக்கல போல். அப்போ தான் எனக்கு அவரோட ஃபீலிங் தெரிஞ்சுது. ஓ, சார் வந்து ஏதோ ஒரு பாதிக்கப்பட்டிருக்காரு போல் அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் கேட்டேன், சார் சரியாக காதில் கேட்கல சார் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார் லாஸ்ட் நைட் அப்படின்னாரு. நல்ல வேலை நான் ஏதோ, ஏன்னா இப்போ நிறையா பேர் கூல் சுரேஷ் வந்து வேறு மாதிரியே எல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்கீங்கல்ல, அதனால் நான் எதுவும் ஃபஸ்ட் நைட்டுக்கு இப்போ இதுக்கு வந்திருக்கேன் போல் அப்படின்னு எதுவும் தவறாக எதுவும் ப்ரொமோட் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக நான் படத்தோட பேர் கேட்டேன். அப்போ லாஸ்ட் நைட், அதாவது இழந்த இரவுகள் அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட இயக்குனர் சோனு நீங்கள் கிட்ட வாங்கப்பா, கிட்ட வாங்க. சோனு அவர்கள் வந்து இப்போ பேசும்போது ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னார், நீங்கள் கவலைப்படாதீங்க, சோனுன்னு ஹிந்தியில் ஒரு நடிகர் இருக்கார் தெரியுமா, சோனு சூட்டு. அவர் மிகப்பெரிய நடிகர், மிகப்பெரிய சமூக சேவையெல்லாம் செய்துட்டு வராரு. அந்த மாதிரி நீங்களும் மிகப்பெரிய இடத்துக்கு வருவீங்க, சரிங்களா? ஒரு கிளாப் கொடுங்களாம்பா, சரிங்களா? கண்டிப்பாக உங்கள் அப்பா நினச்ச மாதிரி நீங்கள் ஒரு மிகப்பெரிய இயக்குனராக வருவீங்க, கதாநாயகனாக வருவீங்க. ஓகே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அதே மாதிரி இங்கே உள்ளே வந்தவொன்னே சொன்னார், சார் கூல் சுரேஷ் சார், இந்த லாஸ்ட் நைட் அந்த படத்தோட செகண்ட் பார்ட்டில் நீங்கள் தான் சார் ஹீரோ
அப்படின்னு வெளியில் வந்தவொடனே சொல்லிட்டாரு. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதுக்கு ஒரு கிளாப் பண்ணலாமா? வயிற்றுச்சல் இருக்கிற மாதிரி இருக்கா? ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகிறதுக்கு நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்பேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? இந்த டீம் வந்து மலையாள டீம் சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலேங்க மலையாள காற்று எல்லாம் இப்போ இங்கே தமிழ்நாட்டில் தான் அடிச்சிட்டு இருக்கு. தலைவர் தம்பி தலைமையில்ன்ற படம் மிகப்பெரிய ஹிட்டு. அந்த படத்துக்கு நேற்று முந்தானாலோ லீலா பேலஸில் ஃபுல்லாக பேஸை கம்மி பண்ணுங்கப்பா. மிகப்பெரிய ஹிட் ஆகி நேற்று முந்தானாலோ லீலா பேலஸில் ஃபுல்லாக அப்படி நல்லா அப்படிலாம் அப்படி இருந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்துக்கும் தம்பி இப்போ வெற்றி விழாவை நீ லீலா பேலஸில் வைக்கிற. பாதி பேர் குடிச்சிட்டு மட்டையாகிறோம். அந்த தலைவர் தம்பிக்கு அந்த படத்துக்கு ஈக்குவலாக நம்ம குடிக்கிறோம். ஓகே ஓகே சார். சோனுவோட அப்பா சார், நீங்கள் ரெடியாக இருங்க சார். குடிக்கிறதுக்கு இல்லை சார், பையனை பாராட்டுறதுக்கு. சரிங்களா? மிகப்பெரிய ஹிட் ஆகும். அதே மாதிரி மஞ்சுமல் பாய்ஸ், அதுவும் மிகப்பெரிய ஹிட்டு. அதெல்லாம் கோடிக்கணக்கில் பணத்தை வாரி கொடுத்த படம். அது செகண்ட் பார்ட்டு கூட எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு 20 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு மலையாள டீம் ஜாக்கி அந்த ஆடு வச்சு படம் எல்லாம் இப்போ வந்து மலையாள டீமே வந்து தமிழகத்தை வந்து நோக்கி படையெடுக்கிறாங்க. அப்படின்னாக்கா அப்போ தமிழகத்தில் மிக சிறந்த ஆளுமைகள், மிகப்பெரிய நடிகர்கள் எல்லாரும் இங்கே இருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது. குல் சுரேஷை பார்த்தா தெரியுது. அப்படியே சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் என் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு அன்பு செல்வன் சார், வாழ்த்த வயதிலே வணங்குகிறேன் சார். நான் சும்மா பெருமைக்காக சொல்ல, மேடைக்காக சொல்ல, உண்மையிலேயே என் தாய் தந்தைக்கு பிறகு என்னை வந்து இப்போ வரைக்கும் அவரோட குரூப்பில் சிறுபட தயாரிப்பாளர் சங்கத்தில் என் மீது ஒரு அக்கறை வச்சு டெய்லி ஒரு மெசேஜ் போட்டுகிட்டே இருக்காரு. இந்த படத்துக்கு ஹீரோவா கூல் சுரேஷை போடுங்கப்பா, இந்த படத்துக்கு இந்த கேரக்டருக்கு கூல் சுரேஷை போடுங்கப்பா அப்படி. உண்மைதானே சார்? நான் சில மெசேஜ் பார்க்காட்டியும் அந்த குரூப்பில் உள்ளவங்களே அந்த மெசேஜ் வந்து எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. கூல் சுரேஷை பயன்படுத்துங்க, இன்றைக்கி வந்து கூல் சுரேஷ் வந்து அவ்வளோ பிரபலமாக இருக்கிறாரு, நீங்கள் வந்து ஒரு கோடு மட்டும் போட்டிங்கன்னா தேட்டர் வரைக்கும் ரோடு போடுவார் அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு என் மீது பாசமும் நேசமும் வைத்துள்ள சிறுபட தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் திரு அன்பு செல்வன் ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. உங்களை மாதிரி நல்லவங்க வந்து வாழ்த்தினாதான் இந்த மாதிரி சின்ன படங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் எல்லாமே தமிழ் செல்வம். உங்களுக்கு அன்பு செல்வம், உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த சிறுபட தயாரிப்பாளர் சங்கத்தில் நான் உறுப்பினராக இருக்கேன். உள்ளே செல்லாதீர்கள் அந்த படத்தோட இயக்குனர் இளையராஜா அவர்கள், அவரும் உறுப்பினராக இருக்காரு. உள்ளே செல்லாதீர்கள் படத்தோட தயாரிப்பாளர் முத்து மனோகர் அவர்கள், அவரும் உறுப்பினராக இருக்காரு. அப்போது இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னாக்கா அதற்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமான காரணம் அன்பு செல்வன் சார் தான். அதில் மாற்று கருத்தில் தயவு செஞ்சு ஒரு கிளாப் கொடுங்களாம். அதே மாதிரி சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சுரேஸ்வர் சாருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் மேடம் மதுவந்தி மேடம், அவங்க வந்தது எனக்கு அவங்கள விட ஒய்ஜி மகேந்திரன் சாரே வந்து என் பக்கத்தில் உட்காந்துருக்க மாதிரி ஒரு பெரிய லெஜண்ட், அவங்க என் பக்கத்தில் உட்காந்துருக்க மாதிரி எனக்கு அப்படி ஒரு பிரமிப்பு. நான் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி மதுவந்தி மேடமோட ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடித்த முத்து அந்த படத்தில் மீனா மேடமுக்கு பதிலாக நம்ம மதுவந்தி மேடம் தான் நடிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க. அவங்களும் மீனா மேடமும் நல்லா நடிச்சிருக்காங்க. இவங்களும் நான் ஒரு கற்பனை பண்ணி தான் பார்த்தேன். தில்லானா நீ தித்திக்கின்ற தேனா திக்கி திக்கி நெஞ்சில் தில்லானா, ஒரு இமேஜினேஷன் பண்ணி பாருங்களேன். ஒரு கதாநாயகி
அதே மாதிரி குழுவால் இல்லே முத்து மலர்ந்தல்லோ, அந்த பாட்டெலாம் யோசிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. முத்த விடுங்க, எனக்கு தெரிஞ்சு அவங்க படையப்பா படத்தில் கூட, மதுவந்தி மேடம் அவர்கள் படையப்பா படத்தில் கூட அவங்க சௌந்தர்யா மேடமுக்கு பதிலாக கூட நடிச்சிருக்கலாம். ஏன் படையப்பா படத்தில் வர நீலாம்பரிக்கு பதிலாக கூட நடிச்சிருக்கலாம். அவங்க மிகப்பெரிய ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மர். நான் சில இதுல எல்லாம் பார்த்தேன். நான் அவங்க அந்த கண்ணுல எல்லாம் அப்படி பண்ணுவாங்க பாருங்க. அந்த நடனத்துக்கு பேர் எனக்கு தெரியல. அப்படிலாம் அப்படி பண்ணுவாங்க. அப்படி சும்மா அப்படியே ஒரு பிரமிப்பா இருக்கும். அந்த நான் செல்போனில் தான் பார்த்தேன். அதை மேடையில் பார்க்கறதுக்கான குறிப்பனை எனக்கு கிடைக்கல. மேடம் அடுத்த நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிடுங்க மேடம், நான் கண்டிப்பாக வருவேன். நான் அப்படி அப்படி கண்ணெல்லாம் அப்படி பண்ணுவாங்க. அப்படியே அப்படி ஒரு பிரமிப்பாக இருக்கும். அந்த கதகளி அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு பிரமிப்பாக இருக்கும். மின்சார கண்ணா என் மண்ணா அப்படி 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 இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிரமிப்பு இருக்கும். அவங்க இந்த லாஸ்ட் நைட் இந்த படத்தை வாழ்த்த வந்ததுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் இந்த படத்தோட பிஆர்ஓ பேர் சார் சரண், ஏன்னா எனக்கு அன்பு செல்வன் சார் தான் சொன்னார் இந்த மாதிரி பிஆர்ஓ ஒருத்தர் பேசுவார் அப்படின்னு. நான் அவர்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி உடம்பு முடியல சார், தொண்டெல்லாம் ஒரே வழி, ஒன்றுமே இது பண்ண முடியல, த்ரோட் பெயின் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் வந்து அன்பு செல்வன் சாரும் சரண் சாரும் சொன்னாங்க இந்த மாதிரி இது வந்து ஒரு சின்ன டீமுங்க, உங்களை மாதிரி ஆளுங்க தாங்க வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு. நான் அப்போ தாங்க நினச்சேன், பெரிய பெரிய படங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு மிஸ்கின் சார் இருக்காரு, வெற்றிமாறன் சார் இருக்காரு, விஜய் சேதுபதி இருக்காரு. சின்ன படங்களுக்கு அன்பு செல்வம் சாருக்கு அந்த கூல் சுரேஷ் இருக்கான், மதுவட்டி மேடம் இருக்காங்க, சுரேஷ் சார் இருக்காரு, சரண் இருக்காரு, என் பேரை மாத்தி சொன்ன இந்த தங்கச்சி இருக்கு. ஏமா மேல வா, மூஞ்சிய காமிச்சு போவா. அந்த பொண்ணு மூஞ்சி காட்டுற அளவு சரி. இன்று தாவேகா டிவிகேவோட மூன்றாம் ஆண்டு என்னதுவா பாத்தீங்களா, இதுதாங்க மதுவந்தி மேடம்ன்றது. அவங்க வேற ஒரு கட்சியை சேர்ந்தாலும் அவங்க டக்குன்னு அந்த டிவிகே கட்சியை எடுத்து கொடுத்தாங்க பாத்தீங்களா. இதுதான் இல்லப்பா ஓஜி மகேந்திரன் சாரோட வளர்ப்புன்னு சொல்றேன், புரியுதுங்களா. இந்த டிவிகே அந்த கட்சி ஆரம்பிச்சு 3 ஆண்டு நிறைவு பெற்றிருக்கு. அதற்காக இன்னைக்கு விழாலாம் கொண்டாடினாங்க. விஜய் சாருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் என்ன, மைக்கு கிடைச்சிருச்சு, வெடியை கொளுத்தி போட்டுடலாமா. இப்போ இந்த டிஜிட்டல் வந்ததுனால ஒண்ணுமே பண்ண முடியல, யாரு நல்லவங்க கெட்டவங்க எதுவுமே தெரியல. ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்க மானாவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று டிவிகேல இருந்து விஜய் சாரோட கட்சியில இருந்து ஒரு சகோதரி அவங்க ஸ்டேஜில் பேசுறாங்க, நான் இறந்துட்டாக்க எப்படி, நான் இறந்துட்டாக்க என்னை வந்து எரிக்காதீங்க, புதைச்சிருங்க, புதைக்கும் போது விஜய் சாரோட போட்டோ வச்சு என்ன புதைச்சிருங்க அப்படின்றாங்க. என்னங்க இது, உங்களை பெற்ற தாய் தந்தைக்கு இதுதான் நீங்க செய்யற கைமாறா? இப்ப நான் கூட தான் லெஜண்டோட போட்டோ போட்ட டிஷர்ட் போட்டுட்டு வந்திருக்கேன். மாநில செயலாளர் சுதாகர் கொடுத்த டிஷர்ட் இது, நான் போட்டுட்டு வந்திருக்கேன். நாளைக்கு நான் இறந்துட்டாக்க இந்த டிஷர்ட் ஏவா பாலா, நீ ஒரு 10 நிமிஷம் வெளியில இருக்கியா, கண்டென்ட்டை கெடுக்கிறதுல இருக்கிற நீ. சார் படத்தை பத்தி தான் சார் சொல்றேன். இது லாஸ்ட் நைட் சார். நான் இறந்துட்டா கூட இந்த
அடையாயா அப்படி பண்ணிடுறது. இந்த டிஷர்ட்டை போட்டு என்னை வந்து போச்சிருவீங்களா? லெஜண்ட் அவர்கள் புதைக்க வேண்டிய ஆள் இல்லை, விதைக்க வேண்டிய ஆள், வளர்ந்துட்டே போற ஆள். அப்படி இருக்கும்போது நீங்க விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும்போது நீங்க எப்படி ஒரு பொது மேடையில் எப்படி பேசணும்? அப்படிதான் இன்னொரு சகோதரி பேசுறாங்க. என் வீட்டில் வந்து 9 ஓட்டு இருக்கு, 9 ஓட்டும் போடலன்னா நான் சாப்பாட்டில் விஷத்தை வச்சு கொண்டுருவேன். இது பரவாயில்ல. இன்னொரு சகோதரி, நான் விஜயதாவை பார்த்துட்டேன், சுடுகாடுல இருந்து எழுந்து வந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே மனசு ரொம்ப சங்கடம். ஏன்னா நான் வந்து விஜய் சார் ரசிகன். இந்த கூலுன்னு பேர் வர்றதுக்கு காரணமே விஜய் சார் தான். துல்லாத மனம் துள்ளுலேருந்து நான் இந்த கூலுன்ற டாலர் தான் போட்டுட்டு இருக்கேன். அப்படி நீங்கள் விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் எந்த தவறு செய்தாலும் உங்களுடைய தலைமையை தான் அது பாதிக்கும். அப்படி இருக்கும்போது பேசும்போது எங்கள் தலைவர் இது பண்ணுவார், அது பண்ணுவார், மக்களுக்காக அது செய்வார், இது செய்வார்னு அப்படி நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கொண்டு வாங்க. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து மண்ணுக்குள்ளே புதைக்கணும், வெட்டி சாய்க்கணும், சாப்பாட்டில் விஷ வைக்கணும் அப்படின்னாக்க ரொம்ப பயமாக இருக்குதுங்க. தமிழ்நாட்டில் தான் இந்த கூல் சுரேஷ் வாழ்கிறேனா அப்படின்னு அவ்வளோ பயமாக இருக்கு. சரி, இது பரவாயில்ல. ஏன்னா விஜய் சார் சொல்லியிருக்காரு 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே அப்படின்னு. இன்னொன்று திமுகவில் அவர் சிவாஜி ராவ் சார், அவர் பேர் என்ன? புஷ்யானந்த் இல்லை சார், புஷ்யானந்த் டிஎம்கே வந்தார். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சார், அவர் வந்து ஒரு கெட்ட வார்த்தையை போட்டு அப்படி பேசுகிறாரு. எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அப்படி பேசும்போது அங்கே உள்ளவங்க வேணால் கைத்தட்டி ரசிக்கலாம். ஆனால் உங்களுடைய தலைமைக்கு அது கெட்ட பேரை உண்டாக்கும்ல. அப்போ நீங்க பேசுறது அந்த தலைமையில் உள்ளவங்களுக்கு அது கெட்ட பேர் உண்டாக்கும்ல. நிறைய பேர் இங்கே நான் பேசுறத சிரிச்சு என்னை டைவர்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் அது சிரிக்க வேண்டிய விஷயம் இல்லை, சிந்திக்க வேண்டிய விஷயம். அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சார், நான் எந்த கட்சியும் சேர்ந்தவர் இல்லை. ஆனால் பொது மேடையில் நீங்கள் ஏதாவது வார்த்தையை விட்டுட்டீங்கனாக்கா அது வந்து தலைமைக்கு தான் அது பாதிப்பை உண்டாக்குது. அதை நான் இந்த லாஸ்ட் நைட் படத்தில் நான் வந்து இந்த ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் இதை நான் வந்து உறுதிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக சொல்ல வரேன். நீங்கள் செய்கிற தவறு உங்கள் தலைமையை பாதிக்காத மாதிரி பாருங்க. அதே மாதிரி சாட்டை துரைமுருகன் அவர்கள், அவரும் அப்படித்தான். அவர் பாட்டுக்கா பேசிட்டு போறாரு. தம்பி சாட்டை துரைமுருகன் அவர்களே, என் உடன்பிறவா சகோதரன் அவர்களே, நீங்க அண்ணன் சீமான் அவர்களே சொல்லியிருக்காங்க, நமக்கும் தம்பி விஜய் அவர்களுக்கும் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை, அதை விட்டுருவோம், இனிமேல் மக்களுக்காக என்ன செய்யலாம் அதில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால தயவு செஞ்சு தலைமை என்ன சொல்றாங்களோ அதை கடைபிடிங்க. உங்களுடைய தலைவர் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, அப்ப அதற்காக நீங்க என்ன பாடுபடணுமோ அதை செய்யுங்க. அதை விட்டுட்டு அடுத்தவங்களை திட்டுறதுனால ஓட்டு விழுந்துடும் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுடைய தலைவர் மக்களுக்கு என்ன செய்ய போறாங்க, என்ன நன்மைகள் செய்ய போறாங்க, நீங்க அவங்களுக்கு எவ்வளவு ஓட்டு வாங்கி தர போறீங்க அப்படின்றத பத்தி சொல்லுங்க. இப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் வாழணுமா அப்படின்னு எனக்கே ரொம்ப ஒரு அச்சமா இருக்கு. 6 வயசு 7 வயசு தாங்க இருக்கான் ஒரு சின்ன பையன். அந்த தம்பி மைக் எடுத்துட்டு பொதுமக்கள்கிட்ட போய் மைக் எடுத்துட்டு போய் நீட்டான், கையில் 4 போட்டோ வச்சுட்டு, எடப்பாடி ஐயா, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா, சீமான் அண்ணன், விஜய் சார், இவங்க போட்டோ காமிச்சு இதுக்கு நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க? இவ்வளவு கேவலமாக ஆயிப்போச்சு. அந்த தம்பிக்கு 6வது படிக்கிற தம்பிக்கு மூக்கு சிந்தா கூட தெரியாது. அவன் கையில ஒரு மைக்கை கொடுத்து அரசியல வந்து இதுல நீங்க யாருக்கு ஓட்டு போட போற சொல்றீங்களா? இது சின்ன பிள்ளைத்தனமா இல்லையா? வெளிநாட்டுக்காரங்க நம்மளை பார்த்து என்ன நினைப்பாங்க? இந்தியனா இருக்கும்போது பெருமைப்படணும்னு நினைக்கிறாங்க. இப்படி சோசியல் மீடியா வந்ததுனால இவ்வளவு ஒரு தரங்கட்டா இருக்கிறது.
நானே சில நேரத்தில் யோசிப்பேன், அப்போ நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கணுமா? சிங்கப்பூர் மாதிரி ஆக்க போகிற பாண்டிச்சேரி. சுரேஷ் சொல்கிறது வந்து அரசியல் சரியாக தெரியல. சிவாஜி சாட்டைபுரம் எல்லாமே கூலிக்கு மாரடிக்கிறவங்க. காரணம் கேட்டால் அவங்களாம் வந்து எங்கே மீட்டிங் போட்டாலும் காசு வாங்கிட்டு பேசுகிறவங்க. தயவுசெய்து அவங்களோட பொழைப்பு அதுதான். அதனால் அதை விட்டுருங்க, அரசியல் வேண்டாம், சினிமா பற்றி பேசுங்க. எல்லா அரசியல் நான் கரைச்சி குடிச்சு வந்தேன். அதனால் எல்லாருக்குமே காசு கொடுத்தா மட்டும் தான் பேசுவாங்க. இப்போ கூல் சுரேஷ் வந்து சினிமா பற்றி போய் பேசுவாங்க. அந்த கூலிக்கு மாரடிக்கிறேன்னு சொன்னால் அதெல்லாம் என் கருத்து இல்லைப்பா, அவருது. என் கூட சேர்த்து போட்டுறாதீங்க, சரியா? அதே மாதிரி இப்படியெல்லாம் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் நடக்கும்போது நான் தமிழ்நாட்டில் தான் வாழணுமா அப்படின்னு எனக்கே ஒரு யோசனை வருது. பாண்டிச்சேரியில் இது லாஸ்ட் நைட் இந்த படத்தோட ப்ரெஸ் மீட்டில் இதை நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். பாண்டிச்சேரியை சிங்கப்பூர் மாதிரி ஆக்கி காட்டுறேன் அப்படின்னு லட்சிய ஜனநாயக கட்சி திரு சார்லஸ் மார்டின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. சிங்கப்பூர் மாதிரி நான் வந்து பாண்டிச்சேரியை ஆக்கி காட்டுறேன் அப்படின்னு. அப்போ எனக்கே ஒரு யோசனை தோணுச்சு, தமிழ்நாட்டில் இவ்வளோ வேற்றுமைகள் இருக்கும்போது பாண்டிச்சேரியை சிங்கப்பூர் மாதிரி மாற்றி காட்டுறேன் அப்படின்னு லட்சிய ஜனநாயக கட்சியோட தலைவர் சொல்கிறாரு, நம்ம பேசாமல் பாண்டிச்சேரிக்கே நம்மளோட ஆதார் கார்டெலாம் மாற்றிடலாமா அப்படின்னு. தயவு செய்து அரசியல் சம்பந்தமாக பேசுகிறவங்க உங்களுடைய கட்சி தலைமை என்ன சொல்லுதோ அதை சரியாக பேசுங்க. ஏன்னா நீங்கள் பேசுவது உங்கள் கட்சி தலைமைக்கு அவப்பெயரை உண்டாக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த கருத்தை நான் சொல்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், கூலிக்கு மாரடிக்கிறவன் சொன்னது நான் அல்ல, அவர். நன்றி, வணக்கம். ஹலோ, தேங்க்யூ ஸோ மச் சார், நல்லா பேசியிருந்தீங்க. அடுத்ததாக ஹானரபிள் கெஸ்ட் மிஸ்டர் எம் மனோகர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு நிமிஷம், ஆக்சுவலி என்னோட டீம்ஸை கொஞ்சம் மேலே கூட்டு போயிடுறேன், ஓகேவா? இல்லை, ஆக்சுவலி ஒரே ஒரு நிமிஷம், நான் அதை விட்டுட்டேன். ஒரே ஒரு ப்ளீஸ் ஸ்டேஜ் ஆன். மிஸ்ஸஸ் சானியா, ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ். சாலை கொடுங்கப்பா. ஆக்டர்ஸ் வாங்கடா, யூனிட் அப்படியே கூப்பிடலாம். ஆக்டர்ஸ் சானியா. ஆக்டர்ஸ் மட்டும் இல்லை, ஆக்சுவலி இந்த படத்துக்காக நல்லா உழைச்சிருக்காங்க. நான் அதனால தான் இதே சஞ்சய் வா. ஏன்னா ஏடி ஆக்டர் அர்ஜுன், ஜானு ஆக்டர்ஸ், திவாகர் ஏடி ஆக்டர், சிதம்பரம் கோ டைரக்டர் ஆக்டர், சஞ்சய் கோ டைரக்டர் ஆக்டர், Venumadhavan cameraman, unit and actor Sujin, Frank actor, Madan actor, Vijayan Jailer actor. எல்லாரும் கை தட்டினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Vishnu AD. இல்லை, எல்லாரும் கொஞ்சம் இருக்காதீங்க, கொஞ்சம் வந்துருங்க பசங்களா. ஆக்சுவலி நான் கொஞ்சம் பேசணும் இவங்களை பற்றி, அதனால் எனக்கு அவங்க பின்னாடி இருக்கணும். ஏன்னா ரொம்ப எனக்கு ஒரு முக்கியமான ஒரு சின்ன ஒரு மேட்ரு மட்டும் பேசிக்கிறேன். வாங்க வாங்க. வாங்க எல்லாரும். இல்லை, ஏன் இவங்களை பேக்கில் வச்சேன்னா, என்னோட பேக் போனாக இருந்திருக்காங்க இந்த படத்தில். அதனால தான் இவங்களை பின்னாடி நான் வச்சிருக்கிறேன்.
ஏன்னா எல்லா இடத்துலையுமே நான் எந்த இடத்துல எல்லாம் தோத்தேனோ அந்த இடத்துல எல்லாம் ஜெயிக்கலாங்கிற நம்பிக்கையே கொடுத்தாங்க. ஏன்னா இவங்க இல்லைன்னா இந்த படம் இல்லை, அதுதான் உண்மை. ஏன்னா அவ்வளோ உழைச்சிருக்காங்க. அர்ஜுன் ஆக்சுவலி வந்து ஒரு சிங்கிள் ஷாட் ஒன்று இருந்துச்சு, ஒரு திருவிழாக்குள்ளே எடுக்கிற ஒரு 3 நிமிஷம். அப்போ கேமராமேன் எல்லாமே பயங்கரமாக கஷ்டம், அந்த இடத்துல நிற்கிறவே முடியாது. அப்போ எல்லாருமே சொல்லிட்டாங்க இவங்க கேமராமேன்லாம் எடுக்க மாட்டாங்க, பார்த்துக்கலாம், இதுக்குள்ளே இந்த மலைக்குள்ளெல்லாம் எவன் வந்து எடுப்பான் அப்படின்னு கேட்டாங்க. அப்போது அந்த இடத்துல கேமராமேனை எங்கள் கேமராமேன் நாங்கள் எடுத்து காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சவால் விட்டு அந்த 3 நிமிஷம் ஷாட் எடுத்தேன். ஏன்னா அது ஒரு சிங்கிள் ஷாட்டு. அப்போ இவங்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே அடிபட்டுச்சு, பயங்கரமாக அடிபட்டுச்சு, ரத்தமே வந்துச்சு. இருந்தாலுமே அதெல்லாம் புறப்படுத்தாமல் ஓகே பார்த்துக்கலாம்டா, நம்ம படம் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டால் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வேலை பார்த்தாங்க. எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது, என்னடா இவங்கள போட்டு ரொம்ப கொடுமைப்படுத்துகிறோன்னு தோணுச்சு. சரி பார்த்துக்கலாம், முடிய டைம் அதோட ரிசல்ட் என்னன்னு தெரியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதனால தான் அவங்கள பேக்கில் நிறுத்தி எனக்கு இந்த இடத்துல சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு, அதான் கூப்பிட்டேன். எல்லாரும் ஒரு கொஞ்சம் கை தட்டிக்கோங்க எங்களுக்கு. ஓகே 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 சரி, அப்படி உட்காந்துருங்க. ஓகே கீழே உட்காருங்க ஒன்று. ஓகே ஓகே சரி. அவர் விஜய் வாங்க ப்ரோ. ஆக்சுவலி வந்து இவர் ஜெயிலர் படத்தில் வந்து பண்ணியிருக்கிறாங்க, ஒரு வில்லன் கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களையும் இந்த இடத்துல அவங்க ஒரு 2 வார்த்தை ஒன்று பேசிக்கிறாங்க. ஓகே ஜெயிலர் கடைசி உலக போகிறோம், அதில் மெயின் வில்லன் தான் பண்ணியிருக்காரு கடைசி உலக போகிறோம். எல்லாருக்கும் வணக்கம். எங்களை வாழ வைக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களே மற்றும் ரசிகர்களே, எல்லாத்துக்கும் என் முதல் கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இந்த படத்தில் இன்னொரு விஷயம் சொல்லணும். இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஆனால் நம்ம போஸ் அண்ணன் தான். அவர் மூலமாக தான் இந்த படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அதுக்கு முன்னாடி நான் ஜெயிலரில் பண்ணியிருந்தேன், கடைசி உலக பொருளை வில்லன் ரோல் பண்ணியிருந்தேன். இது எனக்கு 2வது மேடை இந்த ப்ரெஸ் மீட்டு. இந்த மேடை வந்து எவ்வளோ சக்தியாக இந்த மேடைன்னு நான் ப்ரெஸ் ரிப்போர்ட்டில் ப்ரெஸ் மீட்டில் ஏறும்போது உணர்ந்தேன். அதில் கொஞ்சம் எமோஷனாக பேசியிருப்பேன், உங்களுக்கே எல்லாத்துக்கும் தெரியும். இது எனக்கு 2வது மேடை. இந்த இடத்துல நான் சோனு பிரதர் அவர் மூலமாக எனக்கு காண்டாக்ட் ஆகிறாரு டைரக்டர். அப்புறம் என்கிட்ட கேட்குறாரு, இப்படி ஒரு ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு. நானும் இதே கடைசி உலக போரில் இந்த ஜெயிலர் படத்தில் இதே மாதிரி கஷ்டப்பட்டு அவர் எப்படி இப்போ அழுது வந்திருக்கார், அதே மாதிரி நிறைய இடத்த நாம் கடந்து தான் வந்திருக்கோம். அப்போ அந்த இடத்துல வந்து என்கிட்ட அவர் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியல. ஏன்னா இதில் பண்ணுவாரா, நம்ம கேட்குறோம் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட அப்ரோச் பண்ணுறாரு. நான் உடனே சொன்னேன், ப்ரோ நானும் உங்களை மாதிரி தான் ப்ரோ வந்திருக்கேன், கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கேன், எனக்கும் தெரியும், அதனால் அந்த வழி என்னால் உணர முடியும், அதனால் நீங்கள் பண்ணுங்கள், நான் என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன கேரக்டருக்கு நம்ம பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, இதில் அந்த வினு மாதவன் சார் அந்த கேமராமேன் அவரையும் நல்லா நம்ம பாராட்டணும். ஏன்னா அவர் நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு எனக்கு தெரியாது. பட் என்னென்னா ஒரு ஷாட் நாங்கள் எடுக்க போயிருக்கோம். 2 days அந்த ஷாட்டை முடிக்கணும். எல்லா செட்டப்பும் இருக்குது. மழை பெஞ்சிட்டே இருக்குது, மழை ஹெவியாக பெஞ்சிட்டே இருக்குது. லைட்டாக விடும், டக்குனு பெய்யும். அப்படி அந்த இதில் எப்படிலாம் அந்த ஷாட்டை முடிக்கணும். ஆர்டிஸ்ட் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க, எடுக்கணும். யாரும் எதை பற்றி கவலைப்படல. ஆர்டிஸ்ட் அவ்வளோ நாங்கள் இருக்க சார்னு சொல்லிட்டு இறங்கியாச்சு களத்தில். அது எல்லாருமே இருக்கிறாங்க. இதில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் அந்த எல்லாருமே இருக்காங்க. கேமராமேனும் இன்னொன்று முக்கியமான விஷயம், அது ஒரு சிங்கிள் ஷாட், அது கண்டினியூவாக போயிட்டே இருக்கும். அந்த இடத்துல மழை தொழி எல்லாமே இருக்குது. யாருமே எதையும் பற்றி யோசிக்காமல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல விழுந்து அடிபடுறாங்க. அடிபடும் போது டைரக்டர் சொல்கிறாரு, வேண்டாம் பார்த்து பண்ணலாம் அப்படின்னு. இல்லை சார் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு கையில் காயம், ஒருத்தருக்கு அப்படி இப்படி எல்லாத்துக்கும் அடிபட்டுருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம்னா, அந்த நேஷனல் அவார்டு வாங்கின கேமராமேன் இருக்கார் தெரியுமா, அவருக்கு ஸ்பெஷாலிட்டின்னா ஒரு இதில் ஸ்லிப் ஆகி சர்றி போகிறாரு. அந்த இடத்துல அவர் அந்த கேமரா விடாமல் இப்படி நிற்கிறாரு அந்த ஷாட்டுக்கு. அதெல்லாம் வந்து எதையும் பற்றி யோசிக்காமல் உள்ளே ஊறி போன ஒருத்தரால் மட்டும்தான் அதை பண்ண முடியும். அந்த ரத்தத்தையே ஊறினால தான் அவருக்கு நேஷனல் அவார்டு கிடச்சிருக்கு.
இதை கண்டிப்பாக நான் பாராட்டி ஆகணும் சார். அதுக்கு பிறகு இந்த மேடையில் எல்லா பெரியவங்களுக்கு முன்னாடியும் நான் நிற்கிறதுக்கு பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கணும். கூல் சுரேஷ் சார், மதுந்தி மேடம், சுரேஷ் சார், அன்பு செல்வன் சார், எல்லாத்துக்கும் என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். படம் லாஸ்ட் நைட் நல்லா சூப்பராக வந்திருக்கும். கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. அவர் ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் அவர் நிறைய கஷ்டப்பட்டு எடுத்திருக்காரு. இன்னைக்கு இங்கேயும் நிறைய பேர் நம்ம போராடிட்டு தான் இருக்கோம். எப்படியாவது வரணும், ஏதாவது ஒரு கிரிப்பு கிடைக்காதா, நம்மளுக்கு யாராவது கை தர மாட்டாங்களா. இன்னைக்கு எனக்கு கடைசி உலக போரில் என்ன அறிமுகப்படுத்தினது ஹிப்ஹாப் தமிழா சார். இந்த இடத்த பிரஸ் மீட்டில் அறிமுகப்படுத்தினார். நான் கடைசி உலக போர் அதில் நான் மெயின் வில்லனாக பண்ணியிருந்தேன். அதில் என்னை அறிமுகப்படுத்தினது ஹிப்ஹாப் தமிழா சார். நான் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக போனேன். என்ன அவர் தேர்ந்தெடுத்து இந்த இடத்துக்கு என்னை கொண்டு வந்தார். அது மாதிரி இன்னைக்கு இவரும் ஒரு இளம் டைரக்டர் வளர்ந்து வரணும்னு நினைக்கிறாரு. முடிஞ்ச அளவு நம்மளால் சப்போர்ட் பண்ணி யாராவது ஒரு 10 பேர் நல்லா வரணும். அதுக்காக கண்டிப்பாக எல்லாரும் இருக்கிறவங்க ஒன்று இல்லைன்னா ஒன்று அடுத்த வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் இல்லாதவங்களுக்கு ஒரு வாய்ப்புலேயே அவங்க நசிக்கிடுவாங்க. அதனால நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுப்போம். ஒருத்தங்க வந்தால் அது கடவுள் நமக்கு ஒரு அனுகிரகம் தருவார். அதனால நல்லா ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. நான் நடிச்சிருக்கேன்னு சொல்லலை, எல்லா டைரக்டருக்கும் எல்லா ஆக்டருக்கும் எல்லாத்துக்கும் நம்மளால முடிஞ்ச டிமோட்டிவேட் பண்ணதை விட தட்டி கொடுத்தா இன்னும் நிறைய பேர் உருவாக்கி வருவாங்க. அது எனக்கு கருத்து. அதனால நல்லா வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி. வணக்கம். அடுத்ததாக ஆக்டர் சுரேஷ் அவர்களை ஒரு சில வார்த்தைகளை பேசுமாறு மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் அத்தனை பெரியவர்களுக்கும், வந்திருக்கும் அத்தனை நண்பர்களுக்கும் மற்றும் பத்திரிகையாளர் ஊடகத்துறையை சார்ந்த அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். சினிமா இது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த யூனிட்டுக்கு, இந்த ஒரு முயற்சி எடுத்துருக்கிற இந்த யூனிட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள். எதுவுமே ஒரு புள்ளியிலேருந்து ஆரம்பிச்சாகணும். அதுக்கப்புறம் தான் டிராயிங் போட முடியும், அதுக்கப்புறம் தான் மேப் போட முடியும், அதுக்கப்புறம் தான் பில்டிங் எழுப்ப முடியும். அந்த மாதிரி ஆரம்பம் எப்பவுமே சின்னதாக இருக்குன்றதை பற்றி கவலையே படாதீங்க. அண்ட் இந்த ஒரு சின்ன ஆரம்பத்துக்கு உங்களுக்கு இவ்வளோ பேர் தோள் கொடுத்துருக்காங்கன்றதே பெரிய விஷயம். அது கண்டிப்பாக ஒரு நட்பு ரீதியில் தான் கிடைக்கும். ஏன்னா நட்புக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. another thing, இந்த ஸ்டூடியோ பரணி ஸ்டூடியோ எவ்வளோ வருஷம் காலம்ன்றது எனக்கு தான் தெரியும். ஏன்னா நான் இதே ஸ்டூடியோவாக இருந்தபோது சைல்டு ஆர்டிஸ்டாக பக்த துருவ மார்க்கண்டியா அதே பானுமதி அம்மா டைரக்ட் பண்ண படத்தில் இங்கே நடிச்சிருக்கேன். ஸோ உங்களுடைய இந்த படத்துக்கான இந்த ஒரு விஷயம் இந்த ஒரு ஸ்டூடியோவில் நடக்குதுங்கிறதே ரொம்ப பெரிய உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம். இது வேணா நீங்கள் எடுத்துருக்கிற படம் லாஸ்ட்னா தொலைந்து போன அப்படின்னு இருக்கலாம், லாஸ்ட் நைட்டாக இருக்கலாம். ஆனால் இனிமே உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நைட்டு கிடையாது, விடியல் தான். அந்த விடியல்ல டான், அது சொல்ல வந்தேன். அண்ட் இன்னொரு சின்ன ரெக்வஸ்ட் உங்களுக்கு டைரக்டருக்கு, இனிமே மைக்கு முன்னாடி நிற்கும் பொழுதும் பப்ளிக் அட்ரஸ் பண்ணும் பொழுதும் அந்த நெகட்டிவ் வார்த்தைகளோ, கஷ்டப்பட்டேன், எனக்கு தோல்வி வந்தது, அதை என்ன சொல்லவே சொல்லாதீங்க. ஏன்னா நாமெல்லாம் நம்புற அந்த கடவுள் மேலே இருந்துக்கிட்டு எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் கொடுக்காங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க நம்ம என்ன சொன்னாலும் அப்படியே ஆகட்டும் வாங்கலாம். ஸோ நம்ம தோல்விங்கிற வார்த்தை இனிமே இன்னிலேருந்து தயவுசெய்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. வெற்றி மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமானதாக இருக்கணும். அண்டு படங்களில் சிறு படங்கள், சீரியல்களில் சிறு சீரியல்கள் அப்படி எதுவுமே கிடையாது சார். கண்டென்ட் தான் ஹீரோ, கண்டென்ட் தான் பட்ஜெட், கண்டென்ட் தான் ஆடியன்ஸை வர வைக்கும். அது வந்ததுக்கு அப்புறம் அதை நிறுத்தத்துக்கு யார் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கிறத ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நீங்கள் சொல்கிற சிவகார்த்திகேயன் சார் ஒரு டிவி இதில் நிகழ்ச்சியில் காம்பேயராகவும் சின்ன ஒரு காமெடி பண்ணவராகவும் கலக்க போவதி அவர் மாதிரி இதில் என்ன சின்ன சின்ன வேஷங்கள்லாம் பண்ணியிருக்காரு.
அவருக்கு அந்த அந்த ஒரு சின்ன விஷயங்கள் ஆரம்பிச்சதுனால தான் இன்னைக்கு இந்த லெவலில் போயிருக்காரு. அந்த மாதிரி தான் சிறு விஷயங்கள் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க. ஸோ இந்த படம் முக்கியமாக அன்புசெல்வன் சாருக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி. ஏன்னா தமிழ் சினிமா கொரோனாவுக்கு பிறகு வேறு ஒரு மறுஜன்மம் தான் எடுத்திருக்கு. நம்மளாமே மறுஜன்மம் எடுக்கும்போது சினிமா மறுஜன்மம் எடுக்காமல் இருக்குமா? அப்படி எடுக்கும் பொழுது காலத்துக்கேற்ற அந்த மாற்றங்கள்ல இதே ஒரு 1/2 கிலோமீட்டர் தாண்டிங்கன்னா ஏவிஎம் இருக்கு. பேர்பட்ட ஏவிஎம்முக்கு ஒரு தேசிய விருது வாங்கி கொடுத்ததே ஒரு பட்ஜெட் படம் தான். அதுக்கு பேர் தான் சம்சாரம் மின்சாரம். ஸோ என்றைக்குமே பட்ஜெட் படங்களோ சிறு இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள படங்களோ ரொம்ப வரவேற்கணும். அதுக்கு இவ்வளோ ஊடகத்துறை இன்னைக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்கள் எல்லாருக்கும் இவங்க சார்பில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு நன்றி பெறுகிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார், நல்லா பேசியிருந்தீங்க. ஓகே, அடுத்ததாக பிரபல ஆக்ட்ரஸ் அண்ட் பொலிட்டீஷியன் மிஸ் YGM மதுவந்தி அவர்களை பேசுமாறு மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் வீற்றிருக்கும் அனைத்து பெரும் மனிதர்கள், சிறு பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவராக இருந்தாலும் அவர் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய மனுஷன், அன்புசெல்வன் சார். சத்தியமாங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு சங்கம் இருக்குன்னே தெரியாது. நான் எவ்வளோ பாருங்க, இவ்வளோ ஒரு 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 வெள்ளந்தியாக இருந்து தொலைச்சிட்டேன். இந்த ஒரு சங்கத்துக்கு நீங்கள் தலைவராக இருந்து சின்ன சின்ன படங்களுக்கு ஆதரவு கொடுத்து, முக்கியமாக அந்த படங்கள் ரிலீஸ் ஆகி தியேட்டருக்கு வந்து, அதுதான் ரொம்ப முக்கியம், தியேட்டருக்கு வந்து அதுக்கப்புறமா OTTயில் போகிற வரைக்கும் நீங்கள் கூட நிற்கிறீங்கிறதுக்கு உங்களுக்கு முதல்ல ஒரு மிகப்பெரிய பாராட்டு சார். நாங்கள்லாம் வந்து மேடை நடிகர்கள், அதனால் மேடை அப்படிங்கிறது மைக்கு கொஞ்சம் இப்படி வைக்கணுமா? ரைட், கேட்குதுங்களா? ஓகே. மேடை நடிகர்களுக்கு வந்து சின்னது பெருசு பிரம்மாண்டம் அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. 5 பேர் ஆடியன்ஸில் இருந்தாலும் 5000 பேர் ஆடியன்ஸில் இருந்தாலும் அவங்க கொடுக்குற அந்த சபாஷ் கைத்தட்டல் இது இருந்தால் எங்களுக்கு போதும் சார். எங்கள் தாத்தா ஆரம்பித்த நாடக குழு, எங்கள் அப்பா நடத்திக்கிட்டு இருக்கிற நாடக குழு, இன்னைக்கு நானும் சுரேஸ்வரும் நடிச்சுக்கிட்டு எங்கள் குழுவாக நடத்திக்கிட்டு இருக்கிற நாடக குழுக்கள் உட்பட, தயவு செய்து உங்கள் எல்லார்கிட்டையும் நான் கேட்குற ஒரே ஒரு விண்ணப்பம், எங்களை மாதிரி மேடை நடிகர்களை உங்கள் படங்களில் பிரயோகப்படுத்துங்க சார். என்னமோ இது ஒரு பிம்பம் ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கு இந்த தமிழ் சினிமாவில், என்னன்னே எனக்கு தெரியல. அவங்களா அதான் என்ன அவங்களா அவ்வளோ பெரிய குடும்பமாச்சே, எப்படிங்க அப்ரோச் பண்ண முடியும்? என்னங்க எங்களுக்கும் 2 காலு 2 கை 2 கண்ணு 1 மூக்கு தான், எங்களுக்கு ஒன்றும் 2 கொம்பு முளைச்சிடல. நாங்களும் மனிதர்கள் தான். நாங்களும் அந்த நல்ல வேடங்கள் கிடைக்க பசியாரும் வேணும் அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு போகிற நடிகர்கள் தான் நாங்கள். எங்களுக்கு நல்ல ரோல் இவ்வளோதான் முக்கியம். அந்த ரோல் படத்தில் த்ரூ அவுட் வருதா, இல்லை 2 சீன் தான் வருதா, 1.5 நிமிஷத்துக்கு நாங்கள் வரோமா? தர்மதுரைங்கிற படம் தான் என்னை முதல்ல அறிமுகப்படுத்தின படம். அந்த படம் வந்தே கிட்டத்தட்ட ஆச்சு. திரு சீனு ராமசாமி ஐயா தான் வந்து என்னை அறிமுகப்படுத்தினார். அவர் எப்படி என்னை அறிமுகப்படுத்தினார்னா, என்னுடைய மேடை நாடகத்தை பார்த்து தான் என்னை கூப்பிட்டு நடிக்க கூப்பிட்டாரு. என் குடும்பத்தினாலேயோ இல்லை நான் இன்னாருடைய பொண்ணு, இன்னாருடைய மரும பொண்ணு, சூப்பர் ஸ்டாரோட நீஸு, இன்னாரோட பேத்தி, இதெல்லாம் கணக்கே கிடையாது. அந்த அம்மா நல்லா நடிக்குது, அந்த அம்மாவுக்கு கூப்பிட்டு இந்த இன்ஸ்பெக்டர் வேஷம் கொடுக்கலாம். இன்றைக்கும் என்னை எங்கேயாவது தேனி பக்கம் பார்த்தாங்கன்னா, மேடம் அந்த இன்ஸ்பெக்டர் ரோல் சூப்பராக பண்ணீங்க அப்படின்னு தான் என்னை வாழ்த்துறாங்க. அதுதான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பெருமை. அது எனக்கு கொடுத்தது என்னுடைய மேடை. அது கூல் சுரேஷ் சார், ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து மேடை கலைஞர்களை வாழ்த்தினத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தயவு செய்து இந்த சின்ன படம், பெரிய படம், மிடில் படம் இதெல்லாம் கிடையாதுங்க. இட்ஸ் அ குட் ஃபிலிம், அவ்வளோதான். தட்ஸ் ஆல் தேர் இஸ் டு சினிமா. அண்ட் நான் ஒன்று தான் சொல்லுவேன்,
ஜனநாயகன் பல சின்ன படங்களுக்கு நல்லது பண்ணிடுச்சு ரிலீஸ் ஆகாம. நிறைய நல்ல படங்கள் தியேட்டருக்கு வந்து, ஏன்னா எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, வரப்போகுது 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 வரப்போகுதுன்னு. கடைசியில் அது புலி வருது கதையாக ஓடிக்கிட்டு இருக்கு. நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. ஏன்னா நான் பொலிட்டீஷியனாக இருந்தாலும் இந்த மேடையில் நான் அரசியல் பேச விரும்பலை. நான் இந்த மேடையில் சினிமா மட்டும்தான் பேசணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் ஜனநாயகனுங்கிற படம் வராததுனால இன்னைக்கு அந்த டிடிடியா ஜீவாவுடைய படம் அவ்வளோ பெரிய ஹிட்டு, அதுக்கு தியேட்டர் கிடச்சிச்சு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி மங்காத்தாங்கிற படம் ரீலீஸ் ஆனதுனால திரௌபதி 2ங்கிற படத்துக்கு தியேட்டர் கிடைக்கல. இந்த அவலமான ஒரு சினாரியோ கண்டிப்பாக மாறணும். சின்ன படங்களுக்கும் தியேட்டர்ஸ் கிடைக்கணுங்க. அது என்னங்க, அது நியாயம் இல்லை. பெரிய படங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் தியேட்டரை வந்து எடுத்து வச்சிருவோம், சின்ன படங்களுக்கு கொடுக்க மாட்டோம். ஷோஸை நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க, தப்பே கிடையாது. ஐ அண்டர்ஸ்டாண்ட், பெரிய ஹீரோ படம் கோடி கோடியாக கொண்டு போய் கொட்டியிருக்கீங்க. அப்போ அந்த படம் வந்து தியேட்டரில் வெளியே வந்து ரிலீஸ் ஆனாதான் உங்களுக்கு உங்கள் பணம் திரும்பி வரும். ஆனால் இவங்கெல்லாம் என்ன பாவம் பண்ணாங்க? பாவம், கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறாங்க. இன்னைக்கு இந்த முதல் வரிசையில் பேரே தெரியாமல் அவங்களுடைய நடிப்பு உழைப்பை மட்டுமே நினச்சிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருந்த மாதிரி தான் ஒரு காலத்தில் கமலஹாசன், ரஜினிகாந்த், விஜய், அஜித் எல்லாரும் உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்கெல்லாம் வந்து பெரிய நடிகர்கள் ஆனாங்க. எப்படி அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது? ஒரு ஹிட் கிரியேட் ஆச்சு. ஒரு 16 வயது நிலை, ஒரு அபூர்வ ராகங்கள், ஒரு ஒரு காதலுக்கு மரியாதை, ஒரு whatever, அந்த மாதிரி. ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ எக்ஸாம்பிள்ஸ், அவ்வளோதான். அப்படி இருக்கிறதுனால தயவு செய்து இந்த சின்ன படம் பெரிய படம்லாம் வித்தியாசம் பார்க்காம இந்த மாதிரி அருமையான ஆத்மார்த்தமான கலைஞர்களுக்கு நீங்கள்லாம் உங்களுடைய ஆதரவை கொடுங்க. ரொம்ப 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 முக்கியம். அண்ட் எங்களை வந்து எப்போ, நாங்கள்லாம் நிஜமாக சொல்கிறேனே, கூத்தாடி கும்பலுங்க, மேடை நாடக கலைஞர்கள். நீங்கள் எங்களை எங்கே டென்ட்டு கொட்டாயாக இருந்தாலும் சரி, ஆப்பரா ஹவுஸ் சிட்னியாக இருந்தாலும் சரி, எங்களை எங்கே கூப்பிட்டு இந்த மாதிரி கலைஞர்களை ஆதரவு கொடுக்க கூப்பிடுறீங்களோ நாங்கள் மேடை நாடக கலைஞர்களாக கண்டிப்பாக வருவோம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அண்ட் எங்களையும் உங்களை மாதிரி ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ், சினிமாட்டோகிராஃபர்ஸ் நீங்கள்லாம் எங்களையும் பயன்படுத்திக்கோங்க. நான் இதில் ஒரு விண்ணப்பமாக நான் வைக்கிறேன். இட்ஸ் அன் ஆனஸ்ட் ரிக்வெஸ்ட். ஏன்னா பெரிய படங்களில் நடித்தா ஒரு 10ஓட 11 ஓடி போயிடுவோம். இந்த மாதிரி சின்ன படங்களில் நல்ல படங்களில் நடித்தாப்பா, அந்த படத்தில் நடித்தாங்களே அந்த ரோல் நல்ல ரோல்ப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் அதிகம். மலையாளம் சினிமா எனக்கு ரொம்ப பிடிச்ச சினிமா. இன்னைக்கு மலையாள சினிமாவில் அது மம்முட்டியாக இருக்கட்டும், மோகன்லாலாக இருக்கட்டும், கதை தாங்க கிங்கு. கண்டென்ட் இஸ் கிங், கதை தான் கிங்கு. அப்படி இருக்கச்ச அங்கேருந்து வந்த ஒரு டீம் ஒரு தமிழ் படத்தை எடுத்திருக்காங்க. இட்ஸ் அ ஹாரர் த்ரில்லர் அப்படின்னு கேள்விப்பட்டேன். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எல்லாரும் ஹாரர் பின்னாடி நிறைய போகிறாங்க. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி யூ ஆர் டூயிங் அ ஹாரர் த்ரில்லர். கண்டிப்பாக இந்த படத்தோட ஒரு வெற்றி விழா எங்கே நடந்தாலும் நான் சுரேஷ்வர், என் மகன் ரித்விக், அவனும் வந்து இங்கே வந்திருக்கான். அவன் வந்து ஒரு சிங்கர், ஒரு ப்ரொஃபஷ்னல் சிங்கர், 4வது தலைமுறை. அவன் நடிகனாக ஆகணுன்ற ஆசை இருக்கா இல்லையான்னு எனக்கே தெரில. ஆனால் பாடகனாக ஆகணுங்கிற ஆசை பெருசாக இருக்குது. அவன் ஒரு சிங்கர். அவனும் சினிமாவில் சின்ன சின்ன படங்களில் பாட ஆரம்பித்து தான் முன்னேறணுங்கிற ஒரு ஆசையோடு அவன் வந்திருக்கான். ஸோ இந்த தேங்க்யூ, நன்றி. ஆனால் நான் ஏன் இதை தேங்க்யூ. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் பெரிய பெரிய கலைஞர்கள் தான். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எங்கள் குடும்பத்தை பற்றி. வாட்ஸ்அப்பில் ஒரு மீமே வந்துச்சு, ரேகாவுக்கும் மோகன்லாலுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு எல்லாரும் பெரியவங்க தான். ஆனால் நாங்கள் போய் அவங்கக்கிட்ட சான்ஸ் கேட்கல. நான் கேட்கணுன்னா கேட்கலாம். நான் கூட ஜெயிலரில் நடிச்சிருக்கலாம், நான் நடிக்கலீங்களே. ரித்விக் அனிருத் படத்தில் பாடலாம், ஆனால் பாடலீங்களே. திறமைக்கு எங்கே மரியாதை கொடுக்குறாங்களோ, திறமைக்கு எங்கே வாய்ப்பு கிடைக்குதோ அங்கே நாங்கள் போய் நிற்போம். கண்டிப்பாக நாங்கள் செய்வோம். அந்த திறமைக்கு எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் ஒரு நாள் எங்களை கூப்பிடுவாங்க கண்டிப்பாக, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நாங்களாக போய் கேட்டுட்டு இந்த குடும்பம் இது இருக்குது, இந்த குஷனிங் இருக்குது அப்படிங்கிறதுனால நாங்கள் போய் 4 படத்தில் நடிச்சிடல, 40 பாட்டு பாடிடல. அது எங்ககிட்ட நாங்கள் பண்ண மாட்டோம். எங்கள் அப்பா அப்படி என்னை வளர்க்கலை, எங்கள் தாத்தா அப்படி எங்களுக்கு சொல்லி கொடுக்கல. அதனால் நாங்களும் திறமை, நல்ல கதைகள், நல்ல டைரக்டர்ஸ், நல்ல ப்ரொடியூசர்ஸ் இருக்கிற வரைக்கும் எங்களை மாதிரி. அண்ட் இன்னொன்றுங்க, மேடை நாடக கலைஞர்களை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சின்ன படத்தில் பெரிய அட்வான்டேஜ். ரீடேக்கே எடுக்க வேணாம்.
எங்களுக்கு டைலாக் மனப்பாடம் பண்ணி பேசி ரொம்ப பழக்கம். அதனால நாங்கள் வளர மாட்டோம். எங்களுக்கு ப்ராம்ப்டிங் தேவையில்லை. இல்லை, நான் அதுக்காக சொல்ல, நான் ஏன் சொல்றேன்னு என்ன மட்டும் நான் சொல்ல, எங்க மேடை நாடக கலைஞர்கள் நிறைய பேர் நல்ல நடிகர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில். அவங்களுக்கெல்லாம் வந்து பெருசா வாய்ப்பு கிடைக்காம போய் ஒரு 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 கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் உத்தியோகம் பார்த்துக்கிட்டு சாயந்தர வேளையில் வந்து நடிச்சுக்கிட்டு இந்த மேடைக்காக அவ்வளோ செய்கிறவங்க நிறைய நடிகர்கள் இருக்காங்க. நான் இது எனக்காக மட்டுமே நான் கேட்கல, தயவுசெய்து அப்படி நினைக்காதீங்க. மேடை நாடக கலைஞர்களை தயவு செய்து சினிமாவில் இதெல்லாம் அந்த காலத்தில் நடந்துட்டு இருந்துச்சு. சிவாஜி கணேசன் சார் காலத்திலேருந்து, எம்ஜிஆர் காலத்திலேருந்து, ஜெயலலிதா அம்மா காலத்திலேருந்து, புரட்சி தலைவி ஜெயலலிதா எங்க குழுவிலேருந்து மேடை நாடக கலைஞர்கள் அவங்க வாழ்க்கையை ஆரம்பிச்சு தான் சிஎம் வரைக்கும் போனாங்க. அதை நான் ரொம்ப பெருமையா இன்னைக்கு சொல்லிக்க விரும்புறேன். அவங்க மட்டும் இல்லை, சோ, நாகேஷ், விசு, பாலச்சந்தர் சார், சவுகாரம்மா, இவங்க அனைவரும், ரஜினி சார், கமல் சார் உட்பட இவங்க அனைவரும் மேடை நாடக கலைஞர்கள் தான். அதுக்கப்புறம் தான் சினிமாக்குள்ள வந்தாங்க. இன்னைக்கும் மோகன்லால் சார் மேடை நாடகங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காரு, ஜெயராம் மேடை நாடகங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த மேடையோட டச் இருந்தாதான் நம்மளை நம்ம புதுப்பிச்சுக்க முடியும். இது ஹாலிவுட்ல நடந்துகிட்டே இருக்கிற ஒரு நிகழ்வு. பெரிய பெரிய நடிகர்கள் மேடையில் போய் நடிக்கிறாங்க. ஆனால் இங்கே தான் ஒரு இன்ஸ்டா ரீல் போட்டுட்டா உடனே சினிமாவில் போய் நடிச்சுட்டா ஹிட் ஆயிடலாம் அப்படிங்கிற காலகட்டம் இருக்குது. அவங்களும் வரட்டும், நான் வேணான்னு சொல்லலை. அவங்களுக்கும் ஸ்பேஸ் இருக்குது, எங்களுக்கும் ஸ்பேஸ் கொடுங்கன்னு தான் நான் கேட்குறேன். அவங்கள நான் திட்டலை, எங்களுக்கும் ஸ்பேஸ் கொடுங்க. மேடை நாடக கலைஞர்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் கொடுங்க, மேடையை வாழ வைங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரண், நீங்கள் தான் என்னை இன்வைட் பண்ணீங்க. சரண் தான் எங்களுக்கு பிஆர்ஓ, பை த வே. தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங். இந்த மாதிரி எங்கே நல்ல படங்கள், நான் இனிமேல் சின்ன படம்லாம் சொல்ல மாட்டேன், நல்ல படங்களுக்கு ஆதரவு கொடுக்கணுமோ நாங்கள் கண்டிப்பாக வருவோம். நன்றி. பாரத் மாதா கி ஜெய். தேங்க்யூ ஸோ மச் மேம். அடுத்ததாக லாஸ்ட் நைட் பட போஸ்டரை திரு ஆர்கே அன்புசெல்வன் மற்றும் கூல் சுரேஷ் வெளியிட ஆக்டர் சுரேஷ் வர்மன் வரேன் மற்றும் திருமதி மதுவந்தே அவர்கள் இருவரும் பெற்றுக்கொள்வார்கள். காயத்ரிக்கு ஏதோ என் மேல விரோதம், ஒரு வாட்டி கூட பேர் ஒழுங்கா சொல்ல மாட்டேன்றாங்க. நானே சொல்லிடுறேன், சுரேஷ்வர், அவ்வளவுதான்மா. ஓகே சார், ஓகே.